இலங்கையின் அரசியல் வானத்தில் ஒளிர்ந்த பிரகாசமான நட்சத்திரங்களில் ஒரு சுடரொளியாக தோன்றிய ஒரு பெரும் தலைவனே முகமது ஹுசேன் முகமது அஷ்ரஃப். அனைவருக்கும் MHM அஷ்ரஃப் என்று பரிச்சயமானவர். கிழக்கு மாகாணத்தின் சம்மாந்துறை கிராமத்தில் 1948 அக்டோபர் 23ஆம் தேதி பிறந்த இவர் தனது சிறுவயதிலேயே கல்வியிலும் அறிவிலும் துல்லியமான திறனை வெளிப்படுத்தினார். வெஸ்லி உயர்பள்ளியில் படித்து பின்னர் கொழும்பு சட்டக் கல்லூரியில் முதல் தரம் பெற்றார். அஷ்ரஃபின் வாழ்க்கை சுயமரியாதை, தலைமை திறன் மற்றும் சமூக நலனுக்கான பாடுபடும் உணர்வு என்பவற்றிற்கான உதாரண புருஷனாக விளங்கினார். அவர் முதலில் மாநில சட்ட வக்கீலராக பணியாற்றினாலும் பிறகு தனியார் வழக்கறிஞராக வேலை செய்தார். பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்தில் முதுநிலை பட்டம் பெற்று 1995 1997 ஜனாதிபதி வக்கீலாக தேர்வு செய்யப்பட்டார். அஷ்ரஃப் முதலாவதாக தான் பிறந்த மண் கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களுக்கு மேலான திட்டங்களை வகுத்தார். அவர் கிழக்கு முஸ்லிம்களின் அரசியல் திறனையும் சமூகத்திற்கான உரிமைகளையும் புரிந்து புதிய பாதையை அமைக்க முயன்றார். இந்த முயற்சியால் கிழக்கு முஸ்லிம்கள் நாட்டின் அரசியலில் உரிய இடத்தை பெற்றனர். இந்நேரத்தில் இலங்கையில் இனவாத பிரச்சினை சிங்களர் தமிழர் என எளிமையாக கருதப்பட்டிருந்தது. ஆனால் அஷ்ரஃபின் முயற்சிகள் முஸ்லிம்களின் பிரச்சினைகளை முன்னிறுத்தின. இந்நாட்டின் இனவாத பிரச்சினை சிங்கள தமிழ் மட்டுமல்ல, முஸ்லிம்களையும் சேர்த்த முக்கோண பிரச்சினையாக வெளிப்பட்டது. அஷ்ரஃப் தனது அரசியல் பயணத்தை TULF உடன் இணைந்து தொடங்கினார். பின்னர் MUF உருவாக்கி 1977 தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் கிழக்கு முஸ்லிம் வாக்காளர்கள் வேறு கருத்து கண்ணோட்டத்தில் இருந்ததால் MUF வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை. இது அஷ்ரஃபுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கியது. முஸ்லிம்கள் தனித்துவமான அரசியல் பாதையை உருவாக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். அஷ்ரஃப் TULF-ஐ விட்டு சிங்களர் அரசியல் கட்சிகளில் இணைவதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனியான சுயாதீன அரசியல் பாதையை அமைத்தார். இதனால் 1981 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிறுவப்பட்டது. SLMC கிழக்கு மாகாணத்திற்கு மட்டுமல்ல, முழு நாட்டிற்கும் முஸ்லிம்களின் உரிமையை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சியாக அஷ்ரஃப் உருவாக்கினார். 1986 கொழும்பில் நடந்த கட்சி கூட்டத்தில் அவர் நேசிய அளவிலான கட்சியாக மாற்றியதன் மூலம் முஸ்லிம்கள் அனைவரும் தங்கள் அடையாளத்தையும் உரிமைகளையும் வலியுறுத்த முடிந்தது. SLMC 1994 தேர்தலில் கிங் மேக்கர் என்ற பங்கு வகித்தது. ஜனாதிபதி மற்றும் பிரதமராக சந்திரிகா பண்டாரநாயகே குமாரதுங்கா வந்து சேர்ந்தபோது அஷ்ரஃப் அமைச்சராக இருந்தார். SLMC சமூக நலனுக்கும் அரசியல் முன்னேற்றத்திற்கும் சிறந்த பங்காற்றியது. அஷ்ரஃப் தமிழுடன் எப்போதும் நெருக்கமாக இருந்தார். தமிழில் வெளியிடப்பட்ட சமத்துவம் என்ற மேகசின் நான் என்னும் நீ என்ற கவிதை தொகுப்பு இவரது எழுத்து திறனை வெளிப்படுத்தியது. தமிழில் பேசவும் எழுதவும் கவிதை சொல்லவும் இவர் திறமை வாய்ந்தவர். அஷ்ரஃபின் முக்கிய சிறப்பு, அவர் ஒரு இனவியல் தலைவர் என்று தொடங்கி தேசிய தலைவராக மாறினார். 1998 SLMC உச்சிமன்றத்தினரை சந்தித்து முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் தேசிய அரசியலில் SLMC பங்கெடுக்க வேண்டும் என்று கூறினார். அஷ்ரஃப் 1999 தேசிய ஒற்றுமை கூட்டமைப்பு உருவாக்கி முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைக்க திட்டமிட்டார். 2000 தேர்தலில் அவர் தலைமையில் SLMC மற்றும் NUA வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஆனால் 2000 செப்டம்பர் 16ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் உயிரிழந்தார். அஷ்ரஃபின் மறைவுக்கு 25 ஆண்டுகள் கடந்தாலும் அவரது கனவுகள், பாரம்பரியம் மற்றும் மக்கள் மத்தியில் உருவாக்கிய பாதிப்புகள் இன்றும் வாழ்ந்து வருகின்றன. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் சமூக நலன், ஒற்றுமை மற்றும் உரிமைகளை வலியுறுத்தும் வழிகாட்டியாக அவர் நினைவில் நிற்கிறார். MHM அஷ்ரஃப் ஒரு தலைவரும் புரட்சியாளரும் மக்கள் மனங்களில் வாழும் கதாநாயகனுமாவார். அவரது வாழ்க்கை இலங்கை முஸ்லிம்கள் மற்றும் சமூகத்தின் சுயமரியாதை, சக்தி, முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு என்றும் ஒரு ஒளி புகும் விளக்கே. ஆனால் இன்று